மகை மேக்ஸ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.4 15வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 14வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 15வது கணக்கு. அறிவு என்பவருக்கு சொந்தமான ஏபிசிடி என்ற நிலம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அளவுகள் கொண்டது. அதில் ஏபிஇடி என்ற பகுதி மட்டும் விளைச்சலுக்கு பயன்பாட்டில் உள்ளது. ஓகேவா. இ என்பது சியின் மையப்புள்ளியாகும். விளைச்சல் நிலத்தின் பரப்பளவை கண்க. இது ஒன்றையும் நம்ம விளைச்சல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒன்றையும் இதில் தரிசு நிலம். ஓகேவா. இது தரிசு. அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த விளைச்சல் பகுதியில் உள்ள பரப்பளவு ஒன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ நமக்கு ஏபி 24, ஏபி 24, ஏடி 24 மீட்டர். ஏடிங்கிறது 24 மீட்டர். இப்போ இதில் ஏபி 24னா அப்போ சிடியும் 24 தானே இருக்கும். ஓகேவா. இதுக்கு மையப்புள்ளி இ. ஓகேவா. சிடி இது 24. இதை நம்ம நான் மனக்கணக்கில் சொல்கிறேன். இப்போ இதை ரெண்டாக பிரித்தோம்னா 12 12ன்னு பிரித்து போடலாம். 12 12 மீட்டர்னு. ஏன்னா ஈக்குவலாக இருக்கும்ல மையப்புள்ளினா. அப்போ இப்போ வாங்க இங்கே எழுதலாம். இப்போ ஏடிங்கிறது எவ்வளவு? 18. ஏடிங்கிறது 18 மீட்டர். ஓகே. இது மீட்டரு, இது மீட்டர். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏபிசிடிங்கிறது ஒரு சரிவு வடிவில் இருக்கா. ஓகே. அதனால் ஏபிசிடி சரிவக வடிவில் இருக்கிறதுனால ஏபியோட வேல்யூ எவ்வளவு? ஏபிக்கும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஏபிசிடி ஒரு சரிவகத்தில் இருக்கிறதுனால ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ஏடியும் பிசியும் ஈக்குவலாக இருக்கும். பிசியும் ஏடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏடி ஈக்குவல் டு பிசி ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ டிஇயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. சிடி ஈக்குவல் டு 24. ஏபி 24 சென்டிமீட்டர்னால் சிடி 24 சென்டிமீட்டர் எல்லாம் ஈக்குவல்னு சொன்னனால சிடி 24ன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ டிஇயோட வேல்யூனா டி மையப்புள்ளி இன்னு சொல்லியிருக்கனால டிஇயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு டி ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை 2. சிடி என்னன்னு நமக்கு தெரியும். 24 டிவைடட் பை 2. இதை அடித்தோம்னா 12. அப்போ டிஇயோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். டிஇயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ரெண்டு சைடும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு சைடு இது ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏன்னு வச்சுக்கிட்டு இது பின்னு வச்சுக்கிட்டு இது ஹெச்ன்னு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கணக்கு போடுவோம். ஓகே. ஏ என்னது 24, ஏ 24, பி ஈக்குவல் டு 12, ஹச் ஈக்குவல் டு 18. ஓகே. இப்போ சரிவகத்தின் ஃபார்முலா. இந்த ஏபிங்கிறது சரிவகத்தில் ஃபார்முலாவில் உள்ளது. அதனால தான் நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஒரு சைடு ஏ ஒரு சைடு பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ சரிவகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் எவ்வளவு? 18. ஏ எவ்வளவு? 24. பி எவ்வளவு? 12. ஓகே. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 2ஆல் அடித்தோம்னா 18, 9 2 18. ஓகேவா. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 36. இப்போ 9 இன்ட்டு 36. ஓகே. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 9 36 மல்டிபிள் பண்ணோம்னா 9 36 இன்ட்டு 9 6 9 54. 4 மேலே 5 9 27. 27 ஒரு 5 32. 324 சதுர மீட்டர்.
அந்த விளைச்சலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு வந்து 324 சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.